வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெய்லி GS5 கொஸ்டினில் டே 25ல் 6ஆம் வகுப்பில் இருக்க பருவம் 3ல் தென்னிந்திய அரசுகள் பற்றி தான்ப்பா பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலில் 140 டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம்ப்பா. அதில் 40+ டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஃப்ரைடே ஆன்லைன் டெஸ்ட்டு கூகுள் ஃபார்ம்லையும், சண்டே PDF டெஸ்ட்டாகவும் கொடுத்துட்ருக்கோம். விருப்பப்படுறவங்க அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் சேர்ந்து டெஸ்ட் எழுதணுன்னா எழுதிக்கோங்க. நம்மளோட சேனலில் வர்ற வீடியோ உங்களுக்கு உடனே வர்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. இப்போ வாங்க நம்ம இந்த இதில் 5 கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பரஞ்சோதி முனிவர் அவர்களை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. முதலாம் நரசிம்மவர்மன் அப்படிங்கிறவர்கிட்ட படை தளபதியாக பரஞ்சோதி முனிவர் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அது சரிதான்ப்பா. வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படையெடுப்புக்கு தலைமை ஏற்று நடத்தினவங்க யார் அப்படின்னா அந்த பரஞ்சோதி முனிவர் அவர்கள் தான். அவங்க அந்த வாதாபி படையெடுப்பு வெற்றிக்கு பின்னாடி அவங்க மதமாற்றம் பெற்று அவங்க விஷ்ணு பக்தராக மாறினாங்க அப்படின்னு பெரிய புராணம் கூறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மனமாற்றம் ஆகி அவங்க விஷ்ணு பக்தராக மாற மாட்டாங்க, சிவபக்தராக தான் மாறுவாங்க. சரிங்களா? அதுதான் பெரிய புராணம் சொல்லும். இவங்க 63 நாயன்மார்கள் ஒருவர் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான்ப்பா. அப்போ தவறானது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான். அவங்க அந்த போருக்கு அப்புறம் மனமாற்றமாகி சிவபக்தராக மாறியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எத்தனை இணைகள் சரி அப்படின்னு மன்னர்களும் அவங்களோட பட்டப்பெயர்களும் கொடுத்துருக்காங்க. சிம்ம விஷ்ணு அப்படிங்கிறவங்க என்ன பட்டப்பெயர் வச்சுருந்தாங்கன்னா அவனி சிம்மர் அப்படிங்கிறதான் சரியான பதில். முதலாம் மகேந்திரவர்மனுக்கு விசித்திர சித்தன் அப்படிங்கிறது அவங்களோட பட்டப்பெயர்கள். நெக்ஸ்ட் பாருங்கள். முதலாம் நரசிம்மவர்மனுக்கு சங்கீரண ஜதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சங்கீரண ஜதிங்கிறது முதலாம் மகேந்திரவர்மனோட பேருப்பா. முதலாம் நரசிம்மவர்மன் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. முதலாம் நரசிம்மவர்மனுக்கு மாமல்லன், வாதாபி கொண்டான் அந்த மாதிரி தான் பட்டப்பெயர் இருக்கும். இந்த சங்கீரண ஜதிங்கிறது முதலாம் மகேந்திரவர்மனுக்குரியது. நெக்ஸ்ட் பாருங்க. பல்லவர் கால கட்டடக்கலையில் எந்த இது சரியான இணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகேந்திரவர்மன் பாணி எதுன்னு கேட்டிங்கன்னா பாறை குடைவரை கோயில். ஃபஸ்ட்டு மகேந்திரங்கிறது அப்பாப்பா, மாமல்லன் அப்படிங்கிறது பையன். அப்போ அப்பாவை என்ன ஆரம்பித்தார்னா பாறையை குடைவரைந்து கோயில் கட்டுனாங்க. அதுக்கு பிறகு அந்த பையன் என்ன பண்ணான்னா ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் கட்டுனாங்க. இது ரெண்டுமே சரிதான். அப்போ மகேந்திரவர்மன் பாணி என்னன்னு கேட்டிங்கன்னா பாறை குடைவரை கோயில். மாமல்லன் பாணி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும். நெக்ஸ்ட்டு நரசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணி ரெண்டுமே ஒன்று தான்ப்பா. ரெண்டு பேருமே கட்டுமான கோவில்கள் தான். அவங்க காலத்தில் கட்டடக்கலைகளாக இருந்துச்சு. அப்போ இது அனைத்துமே சரிதான். நெக்ஸ்ட் பாருங்கள். எத்தனை இணைகள் சரி அப்படின்னு இருக்காங்க. அதாவது எந்தெந்த மன்னர் காலத்தில் எந்தெந்த புலவரை ஆதரிச்சாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2ஆம் நந்திவர்மன் யாரை ஆதரிச்சாங்கன்னா பெருந்தேவனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா நந்தி பெரிய பெரிய சிலையாக தானே இருக்கும், அந்த மாதிரி பெரிய சிலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்ம விஷ்ணு அப்படின்னா பாராவி. அதாவது சிவனும் விஷ்ணு சேர்ந்துருந்தா எல்லாரும் பார்ப்பாங்க இல்லைங்களா, பாராவி. ஏன்னா சிவன் விஷ்ணுங்கிறது அவங்க ஆழ்வார்கள் நாயன்மார்கள்னு வருவாங்கள்ல, அது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால அதை எல்லாரும் பார்க்குறாங்க. பாராவி, பாரா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் தண்டி இருக்காங்க. அதாவது தப்பு பண்ணாங்கன்னா அதை நம்ம முதலே நரசிம்மா மாதிரி தண்டிச்சிடணும், இல்லைன்னா அது அவங்க மேலும் மேலும் தப்பு பண்ணுறதுக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் யார் இருந்தாங்கன்னா ருத்ராச்சாரியார் அப்படிங்கிறவங்க முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அனைத்தும் சரிதான்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எந்தெந்த புலவர் என்னென்ன நூல்கள் இயற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நியாய பாஸ்யா அப்படிங்கிறது யார் எழுதுனாங்கன்னா வாத்ஸ்யாயர் அப்படிங்கிறவங்க எழுதுனாங்க. இவங்க காஞ்சியில் அந்த காலத்திலே காஞ்சியில் அவங்க பேராசிரியராக வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தட்சிண சித்திரம் அப்படிங்கிறது முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் தொகுக்கப்பட்ட நூல். தண்டின் அப்படிங்கிறது தசகுமார சரிதம் அப்படிங்கிறது சரிதான். பாராவி அப்படிங்கிறது கீரா தார்ஜீனியம் அப்படிங்கிறது தான் சரி. பெருந்தேவனாருங்கிறது மகாபாரதம் கொடுத்துருக்காங்க. பெருந்தேவனார் மகாபாரதம்ங்கிறது தப்புப்பா. அவங்க மகாபாரதத்தை அவங்க தமிழில் மாற்றி எழுதியிருப்பாங்க பாரத வெண்பா அப்படிங்கிற பேரில். இப்போ பெருந்தேவனார் பாரத வெண்பா அப்படிங்கிறது தான் சரி. மகாபாரதத்தை தமிழில் மாற்றி எழுதியிருப்பாங்க. அதுதான் பெருந்தேவனாரோடது. பெருந்தேவனாரோட யார் ஆதரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நந்திவர்மன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, 2ஆம் நந்திவர்மன். சரிங்களா? இதோட 5 கொஸ்டின் முடியுதுப்பா. அடுத்த 5 கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.